கேக்கை இரு பாதியாக வெட்டுகிறார். அதில் ஒரு பாதியை சம அளவுள்ள சிறு துண்டுகளாக வெட்டுகிறார். ஒவ்வொரு சிறிய துண்டும் 20 கிராம் எடை உள்ளதாகும். அவளிடம் 7 கேக்கு துண்டுகள் இருந்தால் முழு கேக்கின் எடை என்ன? இதில் பார்த்தீங்கன்னா அருணா ஒரு கேக்கை 2 பாதியாக வெட்டுறா. ஸோ அப்போ ரெண்டுமே ஈக்குவல் பார்ட்டாக தான் வெட்டுறா. 2 பாதியாக வெட்டுங்கிறப்ப 2 கேக்கும் வந்து ஈக்குவல் எடையில தான் இருக்கும். இப்போ இதை ஒரு பார்ட்டை வந்து என்ன பண்ணுறான்னா சம அளவில் சின்ன சின்ன துண்டுகளாக பிரிக்கிறா. அது எத்தனை துண்டுன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? ஆனால் ஒவ்வொரு துண்டும் 20 கிராம் எடை இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ எத்தனை பீஸ் ஆகுறோம் அத்தனை பீஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். 20ஓட மல்டிப்ளை பண்ணணும். இந்த பகுதியோட மொத்த எடை தெரியும். ஆனால் அதெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல. அந்த பார்ட் எத்தனை பிரிவா பிரிக்கிறான்னு நமக்கு தெரியாது. நம்ம எக்ஸ் பார்ட்டா பிரிக்கிறான்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ என்னன்னா அவளிடம் 7 கேக்கு துண்டு இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 7 கேக்கு துண்டு. ஆல்ரெடி இந்த பாதி ஒரு பாதி வந்து ஒரு கேக்கு துண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா மிச்சம் இருக்க 6 கேக்கு துண்டுங்கிறது இந்த ஒரு பாதியை 6 பீஸா போட்டிருக்கான்னு அர்த்தம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 6. ஒரு பீஸோட எடை வந்து 20 கிராம்னா 6 பீஸோட எடை எவ்வளோ? 120. அப்போ இந்த பார்ட் ஒரு பகுதியோட எடை 120னா இன்னொரு பகுதியோட எடையும் 120 தான். அப்போ 120 120 240. அப்போ அந்த மொத்த கேக்கோட எடைங்கிறது 240 கிராம். ரொம்ப சிம்பிளா ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு.